கடவுள் மேல அதிகமா நம்பிக்கை வச்சிருக்கீங்களா? இந்த ஸ்டோரி உங்களுக்கு தான். ஒரு ஊர்ல வாழ்ந்து வந்த ஒருத்தர் கடவுள் மேல அதிகமான நம்பிக்கை இருந்துச்சு. எந்த அளவுனா, தினமும் அந்த பையனை பார்த்து, நாளைக்கு உனக்கு எக்ஸாம் இருக்கு, அப்ப கடவுள் கிட்ட ப்ரே பண்ணிக்கோ, அப்பதான் பாஸ் ஆக முடியும். உடம்பு சரியில்லையா, கடவுள் கிட்ட நல்லா வேண்டிக்கோ, அவர் காப்பாத்துவாரு. நாளைக்கு ஸ்கூல்ல மேட்ச் இருக்கா, கடவுள் மேல நம்பிக்கை வை, ஜெயிச்சிடலாம். தினமும் கடவுள் பத்தி ஏதாச்சும் ஒரு விஷயத்த பேசிட்டே இருப்பாரு. அப்படி ஒரு நாள் அந்த பையனை கோவிலுக்கு அழைச்சிட்டு போறாரு. அந்த கோவில் வாசல்ல ஒரு பெரிய யானை சிலை இருக்கு. இதை பார்த்து அந்த பையன், இந்த சிலை பார்க்கவே பயமா இருக்கு, நான் உள்ள வரலன்னு சொல்றான். பதிலுக்கு அவரும், அது வெறும் சிலை தான், நம்மள ஒன்றும் பண்ணாது சொல்லும்போது, இப்போ அந்த பையன் அவங்க அப்பாவை பார்த்து கேட்டது என்ன தெரியுமா? யானையோட சிலை ஒன்றும் பண்ணாதுன்னா அப்புறம் எப்படி கடவுளோட சிலை மட்டும் நம்ம கேட்குற ஆசையெல்லாம் நிறைவேற்றும்? இதை கேட்டதும் அவங்க அப்பா பையனுக்கு பதில் சொல்ல முடியாம வாய் அடிச்சு போனாரு. இந்த கதையில வந்த மாதிரி தாங்க இன்னுமே சில பேர் இந்த உலகத்துல கடவுளை மட்டுமே நம்பி இருக்காங்க. கடவுளை நம்பாதீங்கன்னு சொல்ல வரல, கடவுளை மட்டுமே நம்பாதீங்கன்னு சொல்ல வர. இந்த ஸ்டோரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க.